இன்றைக்கி நாம் ஒரு பெரிய விஷுவல் க்ரைமை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஸ்கூலில் பார்த்த மேப்பு, உங்கள் ஆஃபீஸ் வாலில் இருக்க மேப்பு, ஏன் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸில் கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத ஒரு பொய் இருக்குது. இந்த மேப்பை பாருங்கள். நார்த்தில் இருக்க க்ரீன்லேண்ட் சைஸில் ஆஃப்ரிக்கா மாதிரி தானே தெரியுது. சவுத்தில் இருக்க இந்தியாவை பார்த்தா க்ரீன்லேண்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு சின்ன பேட்ச் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? க்ரீன்லேண்ட் ஆக்சுவலி இந்தியாவை விட ரொம்ப சின்னது. நம்ப முடியலையா? ஜாகிரஃபியில் ஒரு பெரிய டிசப்ஷன் நடந்திருக்கு. மேப்பில் க்ரீன்லேண்ட் ஆஃப்ரிக்காவோட சேம் சைஸில் இருக்கும். ஆனால் உண்மையில் ஆஃப்ரிக்கா க்ரீன்லேண்டை விட 14 மடங்கு பெருசு. க்ரீன்லேண்ட் இந்தியாவை விட 3 மடங்கு பெருசு மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே இந்தியா க்ரீன்லேண்டை விட 1.5 மடங்கு பெருசு. அப்போ ஏன் உலகம் இந்த தப்பான மேப்பையே ஃபாலோ பண்ணுறாங்க? யார் நம்ம கண்ணை ஏமாத்துறது? இது வெறும் ஜாகிரஃபி தப்பு இல்லை, இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். இந்த ட்ராப்குள்ளே நம்ம எப்படி விழுந்தோம்? இந்த டிசப்ஷனுக்கு பின்னாடி இருக்க அந்த 400 வருஷம் பழைய மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்றத தான் இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் செக் பண்ணிடலாமா? விஷுவலாக உங்கள் ஏமாற்றலாம், ஆனால் நம்பர் எப்போயுமே போய் சொல்லாது. இப்போது நம்ம ஒரு ரியாலிட்டி செக் பண்ண போகிறோம். கூகுள் மேப்ஸை ஒரு ஓரம் வச்சுருவோம். உண்மையிலே இந்த நாடுகளோட ஸ்கொயர் கிலோமீட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? க்ரீன்லேண்டோட டோட்டல் ஏரியா 2.16 மில்லியன் கிலோமீட்டர். இந்தியாவோட டோட்டல் ஏரியா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். எஸ், இந்தியா விட க்ரீன்லேண்ட் 1.5 மடங்கு சின்னது. ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா 5 இந்தியாவை ஒரு க்ரீன்லேண்டில் வைக்கிற மாதிரி பெருசாக தெரியும் க்ரீன்லேண்ட். என்ன கொடுமை இல்லை? ஆஃப்ரிக்கா 3.5 மடங்கு பெருசு, ஆனால் மேப்பில் க்ரீன்லேண்ட் தான் பெருசாக தெரியும். சவுத் அமெரிக்கா எடுத்துக்கோங்க, க்ரீன்லேண்டோட 8 மடங்கு பெருசு, ஆனால் க்ரீன்லேண்டிக்குள்ளே தான் தெரியும். ஏன் க்ரீன்லேண்ட் பெருசாக நமக்கு மான்ஸ்டர் மாதிரி தன்னை காட்டிகிட்டு இருக்காங்க? இது வெறும் பிரிண்டிங் மிஸ்டேக் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீசன் இருக்குது. பூமி ரவுண்டாக இருக்குது, பேப்பர் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்டை ஃப்ளாட்டாக மாற்றும் போது கண்டிப்பாக ஒரு விரிவு வரும். ஆனால் ஏன் இது க்ரீன்லேண்டை பெருசாக மாற்றிச்சு? ஏன் இந்தியாவை சின்னதாக்குச்சு? அந்த 400 வருஷ பழைய மாஸ்டர் மைண்டோட சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன். அவரோட பேர் ஜெராடஸ் மெர்கேட்டர். 1569 இவர் இந்த மேப்பை டிசைன் பண்ணும்போது இவரோட நோக்கம் நல்லது தான். மெரைனர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் போகணும்னு நினச்சாரு. அதனால ரவுண்டாக இருக்க பூமியை பேப்பரில் ஃப்ளாட்டாக மாற்றினார். ஆனால் மேத்ஸ் படி ரவுண்டு பேப்பரை ஃப்ளாட்டாக மாற்றும் போது அதில் எம்டி ஸ்பேசஸ் கண்டிப்பாக வரும். மெர்கேட்டர் என்ன பண்ணாருன்னா ஷேப்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு சைஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. இதுதான் நம்மளை ஏமாத்தின அந்த சிலிண்ட்ரிக்கல் ட்ராப். இதுதான் மெர்கேட்டர் மேப்போட சிம்பிள் லாஜிக்கு. ஈக்குவேட்டர்லேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகிறீங்களோ அல்லது கீழே வரீங்களோ அந்த லேண்ட் மாஸ் ரப்பர் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். இந்தியா ஆஃப்ரிக்காலாம் ஈக்குவேட்டரில், அதாவது லைட்டு டேரெக்டாக படுற இடத்துல இருக்கனால சைஸ் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த போல்ஸில் இருக்க க்ரீன்லேண்டு, கனடா, ரஷ்யா இதிலலாம் லேண்ட் மாஸ் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். சரி, மெர்கேட்டருக்கு இந்த தப்பு தெரியாதானா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவர் இந்த மேப்பில் வாலில் மாட்டுறதுக்காக டிசைன் பண்ணல, நேவிகேஷனுக்காக டிசைன் பண்ணார். கப்பலில் போகிறவங்களுக்கு ஷேப் முக்கியம் இல்லை, டைரக்ஷன் தான் முக்கியம். 18th 19th சென்ச்சுரியில் ஸ்கூலில், ஆஃபீஸில், நியூஸில் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மெர்கேட்டர் மேப் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது உண்மைன்னு நம்ம மண்டைக்கு ப்ரோக்ராம் ஆகிடும். அதனால தான் க்ரீன்லேண்ட் ஹியூஜாக தெரியும் போது ஆஃப்ரிக்கா ஆவரேஜாக தெரியும் போது உங்கள் மூளை அதை கொஸ்டின் பண்ணுறதே இல்லை. இட்ஸ் நாட் ஜாகிரஃபி, இட்ஸ் விஷுவல் கண்டிஷனிங். உங்களுக்கு உண்மையான விஷுவல்ஸ் தெரியணுமா? அப்போ குளோபை பாருங்கள். அதாவது உலக உருண்டை டேபிளில் வச்சுருப்பாங்கல்ல, அதில் கிளியராக தெரியும். ஃப்ளாட் பேப்பரில் இருக்க அந்த ஸ்ட்ரெச் அந்த குளோபல் உருண்டையில் இருக்காது. ஏன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எர்த்தும் ரவுண்டு, குளோபலும் ரவுண்டு, ஸோ நோ டிசார்ஷன். ஸோ இதில் இந்தியாவை பாருங்கள், ஒரு மேசிவ் வி ஷேப் லேண்ட் மாஸாக பல்கியாக தெரியும். இதுவே க்ரீன்லேண்டை பாருங்கள், நார்த் சைடில் சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி தெரியும். ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண மெர்கேட்டர் மேப்பை ஒரு குளோப் மேலே ரேப் பண்ணால் நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் எக்ஸ்ட்ரா பேப்பர் வரும். இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் தான் நம்மளை 400 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் சயின்டிஸ்ட் இந்த தப்பை திருத்த ட்ரை பண்ணலையான்னு கேட்டால் பண்ணாங்க. ஆனால் அது இன்னும் அக்லியாக மாற்றிடுச்சு. 1970s கேல் பீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேர் மேப் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதோட கோல் என்னென்னா சைஸை கரெக்டாக காமிக்கணும். ரிசல்ட் என்னென்னா இந்தியா க்ரீன்லேண்ட் இதோட ரியல் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஆனால் கான்டினென்ட்டோட ஷேப் பயங்கரமாக டிஸ்டார்ட் ஆகிருக்கும், அதான் உருக்குலைஞ்சு போயிருக்கும். எலாங்கேஷன்னால் ரொம்ப அக்லியாக தெரியும். அதனால் மக்களுக்கு இதை பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ராபின்சன் த காம்ப்ரமைஸ் மேப்பு 1963 ஆர்த்தர் ராபின்சன் இந்த மேப்பை டிசைன் பண்ணார். இவர் என்ன சொன்னார்னா சைஸும் பாதி தப்பு, ஷேப்பும் பாதி தப்பு, ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அண்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இப்போ இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது மெர்கேட்டரை விட பெட்டர், ஆனால் இதுலேயும் சின்ன டிசார்ஷன் இருக்குது. இது ஒரு விஷுவல் காம்ப்ரமைஸ்னு எடுத்துக்கலாம்.
மெர்கேட்டரில் ஷேப் அண்ட் டைரக்ஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. கேல்பீட்டரில் ஷேப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் சைஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. ராபின்சன் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு மேப்பு. நீங்கள் கேட்கலாம், கூகுள் மேப்ஸ் ஏன் இன்னும் மெர்கேட்டரியே ஃபாலோ பண்ணுதுன்னு. அதுக்கு ஆன்சர் நேவிகேஷன். நீங்கள் ரோட்டில் போகும்போது 90 டிகிரி டேர்ன் எடுத்தீங்கன்னா மேப்லேயும் அது 90 டிகிரி தான் டேர்ன் ஆகணும். இந்த ஆங்கிள் செட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரே மேப் மெர்கேட்டர் மட்டும்தான். அதனால ட்ரூத்தை விட யூட்டிலிட்டி தான் வின் பண்ணுது. இப்போ வரைக்கும் நம்ம சைஸை பற்றி இதை மட்டும்தான் பேசணும். கிரீன்லேண்ட் சின்னதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். சைஸை விட லொக்கேஷன் தான் கிரீன்லேண்டோட ரியல் பவர். ஜாகிரஃபியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹூ கண்ட்ரோல் த ஆர்டிக் கண்ட்ரோல் த வேர்ல்டு. இந்த ஆர்டிக் சர்க்கிளோட ஹார்ட்டில் கிரீன்லேண்ட் தான் ஒரு ஜெயிண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியராக உட்காந்துருக்கு. ஏன் யூஎஸ் கிரீன்லேண்ட் மேலே இவ்வளோ கண்ணு வச்சுருக்காங்க? ரஷ்யாவில் இருந்து யூஎஸ்க்கு மிஷேல் வரணும்னா அது ஆர்டிக் வழியாக தான் வரணும். கிரீன்லேண்டில் இருக்க தூல் ஏர்பேஸ் இப்போது பிட்டுபிக் ஸ்பேஸ் பேஸ் தான் அந்த மிசைலை டிடெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இங்கே இருக்க மேசிவ் ரேடார்ஸ் 24/7 வேர்ல்டோட ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. யூஎஸோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு கிரீன்லேண்ட் ஒரு ஐஸ் அண்ட் இயர்ஸ் மாதிரி. இன்னொரு ஷாக்கிங்கான பாயிண்ட் என்னென்னா குளோபல் வார்மிங். ஐஸ் மெல்ல மெல்ல உருகும் போது ஆர்டிக் ஓஷனில் நியூ ஷிப்பிங் ரூட்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த ரூட்ஸை கண்ட்ரோல் பண்ண கிரீன்லேண்ட் தான் மெயின் கேட்டு. பனாமா கேனல் அண்ட் சியூஸ் கேனலை விட இந்த ஆர்டிக் ரூட் ஃப்யூச்சரில் ரொம்ப முக்கியம். ஸோ கிரீன்லேண்ட் மேப்பில் பெருசாக தெரியறதுக்கு பின்னாடி ஒரு அன்இன்டெண்டட் ப்ரொபகண்டா கூட இருக்கலாம். இது ஒரு பெரிய லேண்டு, இது ரொம்ப முக்கியம்னு நம்ம சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் ஆகிறது இந்த ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட்னால கூட இருக்கலாம். ஆனால் ரியல் வெல்த் ஐஸுக்கு மேலே இல்லை, ஐஸ்க்கு கீழே இருக்குது. கிரீன்லேண்டோட மேலே இருக்க 2 மைல் திக்னஸ் ஐஸ் ஷீட் மெல்ல மெல்ல உருக ஆரம்பிச்சிருக்கு. இது என்விரான்மெண்ட்டுக்கு பேட் நியூஸ். ஆனால் குளோபல் மைனிங் ஜெயின்ஸுக்கு இதுதான் ஜாக்பாட். கிரீன்லேண்டில் ஐஸ்க்கு கீழே இருக்க வெல்த்தை பார்த்தா சவுதியோட ஆயிலே தோற்று போயிடும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், இவி கார், பேட்டரிஸ் அண்ட் ஹைடெக் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இதில் 90% சைனா கிட்ட தான் இருக்குது. ஆனால் கிரீன்லேண்டில் இருக்க குவானிஃபெல்ன்ற ஒரு இடத்துல உலகத்தோட லார்ஜஸ்ட் அன்டெவலப்டு ரேர் எர்த் டெபாசிட்ஸ் இருக்குது. இதுதான் யூஎஸ் அண்ட் யூரோப்போட ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட். அது மட்டும் இல்லை, யுரேனியம், ஜிங்கு, லெட்டு, மேசிவ் ஆயில், அப்புறம் கேஸ் ரிசோர்ஸ். ஆர்டிக்கில் டோட்டலாக 19 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது உலகத்தோட டோட்டல் அன்டிஸ்கவர்டு ஆயிலில் 13%. கிரீன்லேண்ட் இப்போ வெறும் மேப் டெசாஷன் மட்டும் இல்லை, இது ஃபியூச்சர் எக்கனாமியோட சோர்ஸ் கோடு. சைனா ஆல்ரெடி இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ட்ரம்ப் ஏன் கிரீன்லேண்ட் வாங்கணும்னு சொன்னார்னு இப்போ புரியுதா? மணி ஃபாலோஸ் த மினரல்ஸ். 2019 டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஐ வாண்ட் டு பை கிரீன்லேண்ட். உலகமே இதை பார்த்து ஒரு ஜோக்காக பார்த்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஃபியர் அண்ட் லாஜிக் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. ட்ரம்ப் கிரீன்லேண்டில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் டீலாக மட்டும் பார்க்கல, அவர் அது ஒரு செக்யூரிட்டி பிளாங்கெட்டாகவும் பார்த்தாரு. ஏன் யூஎஸ் இவ்வளோ பதட்டப்படுறாங்க? ஏன்னா சைனா ஆல்ரெடி கிரீன்லேண்டில் போலார் சில்க் ரோடுன்னு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டை கட்டித்தரோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோன்னு சைனா மெல்ல மெல்ல கிரீன்லேண்டுக்குள்ளே என்டர் ஆகுது. யூஎஸ்க்கு ஒரு பெரிய ரெட் அலர்ட் இது. யூஎஸோட பேக்டோரில் சைனா உட்காந்துருக்குது அவங்களுக்கு பெரிய பயம். ட்ரம்ப்போட ஆஃபர் கேட்ட டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் கிரீன்லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேலுன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் டென்மார்க்கில் ஒரு ஹைடன் ரூல் இருக்குது. 1952 இருந்து ஆக்டிவாக இருக்க ஒரு அக்ரிமெண்ட்டை படி கிரீன்லேண்டோட டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசியில் யூஎஸ்க்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. ட்ரம்ப்போட பை ஆஃபர் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், ஆனால் அது உலகத்துக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. மேப்பில் கிரீன்லேண்ட் எவ்வளோ பெருசாக தெரியுதோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ்லேயும் வந்திருக்கு. இது மேப் இஷ்யூ மட்டும் இல்லை, இது வேர்ல்டு பவர் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு டிசைட் பண்ணுற ஒரு கேம். மெர்கேட்டர் மேப் 400 வருஷமாக சர்வீவ் ஆகுறதுக்கு நேவிகேஷன் மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு கொலோனியல் சைக்காலஜியும் இருக்குது. இந்த மேப் டிசைன் பண்ணும்போது யூரோப் தான் உலகத்தை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மேப்பை உருவாக்கும் போது நீங்கள் தான் சென்டர் ஆஃப் வேர்ல்டில் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி மெர்கேட்டர் மேப்பில் யூரோப் பர்ஃபெக்டாக சென்டர்லேயும் பெருசாக டாப்லேயும் இருக்கும். இது சப்கான்ஷியஸாக என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் சுப்பீரியர், நாங்கள் தான் பெருசு. அப்போ சொன்ன மாதிரி இந்த மேப்பு குளோபல் சவுத், அதாவது ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்தியா எப்போவுமே எட்ஜஸ்லேயும் ஸ்ட்ரிங்க் ஆகியும் தான் தெரியும். ஆஃப்ரிக்காவை பார்த்தா யூரோப்போட கொஞ்சம் பெருசு மாதிரி தான் தெரியும், ஆனால் ரியாலிட்டியில் ஆஃப்ரிக்கா 3 மடங்கு யூரோப்போட பெருசு. இந்த விஷுவல் டிஸ்டார்ஷனால் கொலனைசர் தப்பான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருந்தாங்க. இந்த மேப்பையே டெக்ஸ்ட் புக்கில் போட்டு கொலனைஸ் மக்களுக்கு பாருங்கள், உங்கள் நாடு சின்னது, எங்கள் நாடு பெருசு அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணாங்க. மேப் இப்போ வெறும் பேப்பர் கிடையாது, இது வெறும் பொலிட்டிக்கல் வெப்பன். இப்போ புரியுதா? கிரீன்லேண்டு மேப்பில் பெருசாக தெரியுதுன்னா அது ஒரு ஆக்சிடென்டல் ஏரர் மட்டும் இல்லை,
அது நார்தர்ன் ஹெமிஸ்பீரியர் எப்பயுமே டாமினண்ட்டாக இருக்கணும்னு டிசைட் பண்ண மைண்ட் செட்டு. நம்ம கண்ணால் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. 400 வருஷமாக கிரீன்லேண்ட் பெருசுன்னு நம்மளை நம்ப வச்சாங்க. இந்தியா சின்னதுன்னு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆனால் ஜாகிரஃபியை தாண்டி நம்ம பார்க்கும்போது தான் உண்மை புரியுது. மேப் ஒரு ரியாலிட்டி கிடையாது, அது வெறும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். இது வெறும் மேப்புக்கான லெசன் மட்டும் இல்லை, இது உங்கள் லைஃபுக்கும் தான். நம்மளை சுற்றி நிறையா திணிக்கப்பட்டிருக்கோம். மீடியாவாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் பிலீஃபாக இருக்கட்டும். யாராவது ஒரு விஷயத்தை இதுதான் பெருசுன்னு திரும்ப திரும்ப சொன்னால் அதை கொஸ்டின் பண்ண பழகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.